சார், இந்த ஸ்டூடெண்ட் சக்தியோட ஆக்டிவிட்டீஸே சரியில்லை சார். கரெக்ட் சார், நான் கூட அன்னைக்கு பார்த்தேன். ஜூனியர் பசங்கள்லாம் போட்டு ராகிங் பண்ணுறான் சார். அட்டண்டன்ஸும் வீக்காக இருக்குது, அகாடமிக்லேயும் போராக இருக்கான். இந்த மாதிரி போனால் இவனை டிஸ்மிஸ் பண்ணுறத தவிர்த்து வேறு வழியில் போல இருக்கே. முரளி சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்ன கேட்டா அவ்வளோ அவசரப்பட தேவையில்லை. அவனோட வகுப்பாசிரியர் முறையில் சொல்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் பேசி பார்க்குறேன். ரொம்ப நன்றி சார். மாணவர்களே, இன்னைக்கு ஒரு முக்கியமான குறள் பார்க்க போறோம். அந்த குறள் என்னன்னா, வெள்ளத்தனியே மலர் நீட்டம், மாந்தர்த்தம் உள்ளத்தனியது உயர்வு. பூமரங்கேல். யாரா அது? எழுந்துடா. கண்டுபிடிச்சிட்டானே. கிளாஸ் போயிட்டு இருக்க, நான்சென்ஸா பேசிட்டு இருக்க. வெளியே போ முதல்ல. வெளியெல்லாம் போக முடியாது சார். என்ன பண்ணுவீங்க? ஏய், என்ன போயிட்டே இருக்க உன் பாட்டுக்கு? பேர் என்னப்பா? சந்தோஷ்ண்ணா. டேவிட்ண்ணா. விக்கிண்ணா. சீனியர் வந்துட்டு இருக்கேன், எதிர்க்க விஷ் பண்ணாமல் போயிட்டு இருக்கீங்க. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. இனிமே சீனியர் எதிர்க்க வந்தா விஷ் பண்ணிட்டு போறீங்க. சா வச்சிருவேன், போங்கடா. விக்கி, உட்காரு. உட்கார்றா. பரவாயில்ல சார். அட உட்கார்றா. எக்ஸாம்லாம் வருது, படிச்சிட்டியா? படிச்சிட்டேன் சார். ஆமாப்பா, நம்ம சீனியர் ஸ்டூடெண்ட்டு சக்தி உன்னை பாத்ரூமத்தில் அடிச்சா நம்ம அப்படியா? ஆமாம் சார், கல்யாணம் வெளியே தான் சார் வராமல். நாளைக்கு மட்டும் அவன் கண்ணில் மாட்டோம் சார், வச்சு செய்கிறேன் சார் அவனே. என்னடா வேண்டியது ஷார்ட்டே ஆகும். இந்த பக்கத்தில் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் சக்தி வீடு எங்கே இருக்கு? சக்தியா? அவனா? ஆமாம், அவன்தான். உங்ககிட்ட எதனா வெம்பு பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் அவனை பார்த்து கொஞ்சம் பேசிட்டு போகணும். அப்படிங்களா? இந்த வீட்டுக்கு அடுத்த வீடு. சரி சரி. ஓகே சார். சக்தி, சக்தி, இந்த சார் இன்னும் போலையா சார்? நீங்க உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா, அதான் வெயிட் பண்ணுறேன். வாங்க. ஹபா. சக்தி, குடி கொஞ்சம் தண்ணி அடிக்குமா? சார் தண்ணி இல்லை சார். சாப்பிட்டியா? சரி, இதை சாப்பிடு. இல்லை பரவாயில்ல சார். சாப்பிடு. சரி, இந்த வீட்டில் தனியாக தான் இருக்கியா நீ? ஆமாம் சார், நான் மட்டும்தான் இருக்கேன். அப்பா அம்மா? அப்பா அம்மா 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க சார். அம்மா ஊரில் இருக்காங்க. அப்பாவுக்கு செகண்ட் மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க வர்றதே இல்லையா? நான் மட்டும் அம்மாவை போய் பார்த்துட்டு வருவேன் சார். நான் பீச்சுக்கு போகிறேன், தனியாக தான் போகிறேன், எங்கூட வரியா? வேணாம் சார், பரவாயில்ல. வேணான்னு சொல்லாத, ஒரு சேஞ்சாக இருக்கும். சாப்பிடு, நான் 2 போகிறோம். ஓகே, முதல்ல சாப்பிடு. I
பறவைகள் போலவே அலைஞ்சு திரிஞ்சு போகிறேன், அலைகளைப் போலவே நடுவில் நிற்காமல் வாழுறேன். தன்னால நானும் ஏனோ ஓடுறேன், முன்னால பின்னால நானும் ஏனோ பார்க்குறேன். தன்னால நானும் ஏனோ ஓடுறேன், முன்னால பின்னால நானும் ஏனோ பார்க்குறேன். பறவைகள் போலவே அலைஞ்சு திரிஞ்சு போகிறேன், அலைகளைப் போலவே நடுவில் நிற்காமல் வாழுறேன். சக்தி, சக்தி இங்க வா. ஹாப்பி பர்த்டே, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே. என் பர்த்டே உங்களுக்கு எப்படி? இது ஒரு பெரிய விஷயமாப்பா. உன் சர்டிஃபிகேட்லாம் என்கிட்ட தான் இருக்குது, எனக்கு தெரியாதா? இல்லை சார், 20 வயசு ஆகுது. இதுவரை யாருமே எனக்கு இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணி விஷ் பண்ணதில்லை. இன்னைக்கு ஏன் ட்ரீட்? சினிமாவுக்கு போகலாமா, ஹோட்டலுக்கு போகலாமா சொல்லு. நம்ம காலேஜுக்கே போகலாம் சார். என்ன சொல்கிற? திருப்பி சொல்லு. காலேஜுக்கே போகலாம் சார். சார், இவ்வளோ அன்பாக இருக்கீங்க, இவ்வளோ உரிமையாக என் கூட பழகுறீங்க, கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டு ஏன்டா காலேஜுக்கு வரலன்னு கேட்க மாட்டீங்களா சார்? கண்டிப்பாக கேட்பேன். இந்த தருணத்துக்காக தான் நான் காத்திருந்தேன். ஒரு பூ மலர் மாதிரி இந்த ஃபீல் ஓட்டிருந்தே வரணும், அதுக்கு தான் வெயிட் பண்ணேன். இப்போ சொல்லிட்ட பத்தியா, இனிமேல் நீ யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். கண்டிப்பாக காலேஜ் வருவ, ஒழுங்காக இருப்ப. போலாமா? வாழும் பூமியில் அழகாய் வாழ்வோமே, நம் தேவை கிடைத்த பின் அழகாய் வாழ்வோமே. பறவைகளாகவே நாமும் பறப்போமே, அலைகளைப் போலவே நாமும் அலைவோமே. வாழும் பூமியில் அழகாய் வாழ்வோமே, நம் தேவை கிடைத்த பின் அழகாய் வாழ்வோமே. வாழும் பூமியில் அழகாய் வாழ்வோமே, நம் தேவை கிடைத்த பின் அழகாய் வாழ்வோமே.